ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பேன் வச்சுக்கிறேன். பேனில் கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லாவே மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம துருகி வச்சுருந்த கேரட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கேரட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு இது வெந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 மினிட்ஸ் ஆகும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். 2.5 கப் அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாலில் வெந்து வந்ததாக கேரட் அல்வாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, வாசனைக்காக ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஏலக்காவையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, 1 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பாருங்கள், எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கேரட் அல்வா எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.